எலும்பும் தோலுமாய் பள்ளத்தாக்குல விழுந்து கிடக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவியாக இணையும் பொழுது, பிள்ளை பேரை பெற்றெடுக்கும் பொழுது, இப்ப இருக்கிற அந்த கசப்பு, இப்ப இருக்கிற அந்த கோபம், இப்ப இருக்கிற அந்த வெறுப்பணிக்கு இல்ல. கல்யாணம் பண்ணும் போது, கை கோக்கும் பொழுது, ரெண்டு பேரும் நடந்து போகும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். கர்த்தர் எனக்காய் கொடுத்த துணை, கர்த்தர் எனக்காய் கொடுத்த கணவன், கர்த்தர் எனக்காய் கொடுத்த மனைவி, கர்த்தர் ஈவாய் கொடுத்த பிள்ளைகள், அன்றைக்கு அது சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் கடந்த உடனே பிசாசுடைய சில சூழ்ச்சிகள், பிசாசுடைய சில வஞ்சனைகள், சில போராட்டங்களை பார்த்த உடனே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இவனை போய் கட்டுன, இவனை போய் கட்டுன, இது எனக்கு வயிற்றுல பிறந்திருக்குதுன்னு சொல்லி நீங்க என்ன ஆகி போச்சுங்க? உலர்ந்து போன எலும்பு துண்டுகளாய் குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல நம்மோடு கூட இருக்கிற ஜனங்க நல்லவர்களா இருந்தாங்க, உண்மையானவங்களா இருந்தாங்க. சில சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து, பார்க்க கூடாத சிலதை பார்த்து, பேசக்கூடாத சில வார்த்தைகளை பேசி அவங்க எப்படி ஆயிட்டாங்க? தீயவர்களாய் மாறிவிட்டார்கள். உலர்ந்து போன எலும்புகளா காணப்படுறாங்க. சில நேரத்துல யுத்தத்துல நின்னு பார்த்து முடிஞ்சு வரைக்கும் போராடுவோம், முடிஞ்சு வரைக்கும் போராடுவோம்னு சொல்லி போராடி போராடி ஜெபம் பண்ணி, ஆட போங்க பாஸ்டர், எத்தனை ஜெபத்தை பண்றது? நானும் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், நானும் போராடி போராடி ஜெபம் பண்றேன், ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி தோற்று போன விசுவாசிகள் எலும்பு துண்டுகளாக இன்றைக்கு சபையில கிடக்கிறோம். குடும்பங்களில எவ்வளவு சொல்றது, இதுக்கு மேல வாய்ப்பு கிடையாது, இதுக்கு மேல சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இதுக்கு மேல ஜெபம் பண்ணி மட்டும் ஆண்டவர் மாத்தவா போறாரு, கம்முனைகளை பிரிச்சுட்டுங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவ சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்துல போராடி போராடி பார்த்துட்டையா முடியலன்னு சொல்லி கொலைந்து போகக்கூடிய ஒரு எலும்பு கூட்டமும் சபைகளிலே, குடும்பத்திலே, சமுதாயத்துல உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உன்னை ஏன் கொண்டு போய் வச்சிருக்கிறேன்னா, அல்லேலூயா, இப்படிப்பட்ட சபையில உன்னை ஏன் ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிற, உன்னை ஏன் ஒரு விசுவாசியா வச்சிருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல உன்னை ஏன் ஒரு கணவனா வச்சிருக்கிற, மனைவியா வச்சிருக்கிற, பிள்ளையா வச்சிருக்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல, பட்டணத்துல, நாட்டுல உன்னை ஏன் ஒரு குடிமகளா நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அதை பார்த்து ஆத்திரப்படுறதுக்கோ, அதை பார்த்து கோபப்படுவதற்கோ அல்ல, அவர்கள் எல்லாரும் உயிரோடு கூட எழும்புவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபை உயிரோடு கூட எழுவதற்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். என் குடும்பம் உயிரோடு சேனையா எழுவதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் தங்கி இருக்கிற கிராமம், என் நாடு உயிரோடு கூட எழும்புகிற